ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி ரொம்ப சிம்பிளான ப்ராசஸில் எப்படி பண்ணலாங்கிறத உங்களுக்காக நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவை போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காமிக்கும். தேவையான பொருட்கள்: மட்டன் எடுத்திருக்கேன், நறுக்கின வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் நறுக்கி பொடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு விழுது, குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, அப்புறம் சில்லி பவுடர், சோம்பு, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, அப்புறம் எண்ணெய். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் நான்வெஜ் செய்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. லைக் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ அது நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். எனக்கு தேவையான அளவுக்கு வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கரண்டி எடுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ யூஸ்வலாக நான்வெஜ்ஜுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா அது ஒரு தனி டேஸ்ட்டு. பிரியாணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் அந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வதக்குவாங்க. ஸோ நல்லா வதக்கிக்கோங்க கோல்டன் ப்ரௌன் வர்றது வரைக்கும். என்னோடய வெங்காயம் இன்னுமே நல்லா வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா கொஞ்சம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு வதக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்னோடய வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் என்னோடய வெங்காயம் நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். ஸோ எனக்கு தேவையான அளவு தக்காளி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. இன்னுமே இந்த கடாயை நீங்கள் மூடி வச்சு வதக்குனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேக்ஸிமம் என்னோடய தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கியிருக்கு. இன்னுமே நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு இஞ்சி பூண்டு விழுது நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த பிறகு அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நான் நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கை நான் ஆட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நான்வெஜ்ஜில் நிறைய பேர் உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க. ஸோ அந்த ஹேபிட் எனக்குமே இருக்குது. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நல்லா கிளறி விட்டுருங்க எல்லாத்தையும். இப்போது மட்டன் மசாலா கொஞ்சமாக சேர்க்குறேன் நான்.
இப்போ அந்த மட்டன் மசாலா மொத்தமாக சேர்த்து கிளறி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கறி நான் வந்து சூப் எடுத்தேன். அது எடுத்ததுனால தனியாக குக்கரில் வந்து வேக போட்டேன். என்னென்ன போட்டேன்னா மிளகு, சீரகம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டேன். ஸோ அதனால தான் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது இஞ்சி பூண்டு நான் கம்மியாக சேர்த்தேன். இப்போ வேக வச்ச கறியும் அந்த வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து மொத்தமாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. என்னோடய கறி வந்து ஆல்மோஸ்ட் வதங்கிருச்சு, வெந்துருச்சு. இப்போ லைட்டாக நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். எனக்கு லைட்டாக காரம் தேவைப்பட்டுச்சு, அதனால நான் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா குழம்பு மிளகாத்தூளே நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சமே கம்மியாக இருந்தது, அதனால் மறுபடியும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணேன். ஸோ அவ்வளோதான். நீங்கள் இது வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சாலும் ஒரு திக்காக ஒரு தொக்கு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், மட்டன் தொக்கு மாதிரி. எனக்கு வந்து கிரேவி மாதிரி தேவைப்பட்டதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு கிளறி விட்டுருங்க. ரெண்டாவது என்னோடய உருளைக்கிழங்கும் பச்சையாக போட்டதுனால நான் தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக போட்டேன். மற்றபடி என் கறி வந்து நான் ஆல்மோஸ்ட் 80% வேகிற மாதிரி குக்கரில் வேக வச்சு எடுத்து சூப் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்குது. ஒரு 5 to 10 minutes ஆகிடுச்சு. நல்லாவே குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நான் மறுபடியும் கிளறி விடுறேன். கறி நல்லா வெந்திருக்கு, கிழங்குமே நல்லாவே வெந்திருந்தது. ஸோ என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு மட்டன் கிரேவி. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக இறக்கும் போது கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான மட்டன் கிரேவி ரெடி. உங்களுக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.